அம்பு ஈட்டியா இருக்கிறோம். ஒரு குத்து விட்டோம் அப்படின்னா எத்தனை பேரை வார்த்தையால சாகடிச்சிருக்கிறோம். நான் ஏசவா பிள்ளை. இந்த சரீரம், இந்த நாவு என்ன பண்ணுங்க, விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. ஏசாயா 45:1 வாசிங்க. சாரி, மத்தேயு சங்கீதம் 45:1 வாசிங்க. சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியா இருக்கிறது. ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு, என்னக்கா வீட்டுல என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னாக்கா கட 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 கடந்து வாங்கி எடுக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரரை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சு, மாமியாரை குறிச்சு, அவங்களை குறிச்சு, இவங்களை குறிச்சு, பாஸ்டரை குறிச்சு, பாஸ்டம்மா குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஏப்பமே வரும். நம்ம நீங்கள நானு யாரையாவது குறை சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். யாரையாவது ஒரு பொருளை பேசினாதான் எனக்கு தூக்கமே வரும். யாரையாவது பொருளை பேசலனாக்கா எனக்கு தூக்கமே வராது. ஐயோ நீங்க என்னமோ தெரியல, யாரைய குறிச்சு தப்பா பேசாம இருக்கணும். அதாங்க விரைவா எழுதுகிறவனுடைய என் நாவு எழுத்தாணியா இருக்கிறது. இதே நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்க என்ன பண்ணுங்க, கணக்கு போட்டு சொல்லி பாருங்க. ஆண்டவர் இந்த நாள்ல இருந்து ஒரு நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார். என்னைக்காவது உட்கார்ந்து தியானம் பண்ண முடியுமா? போன முறை தம்பி என்ன பைக்ல கூட்டு போகும்போது அவருடைய கர்த்தர் அவருக்கு செய்த அற்புதத்தை எல்லாம் இருந்தா இங்க இருந்து என்ன பண்ணுங்க, பூட்டு தாக்கு வரைக்கும் என்ன பண்ண அற்புதத்தையே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். நாங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருந்தோம். இப்ப நானும் என் மனைவி இங்க வந்துட்டோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாங்க போறோம் வரோம். கர்த்தர் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்மையா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இங்க இருந்து அங்க போகிற வரைக்கும் கர்த்தருடைய அற்புதத்தையே என்ன பண்ணுங்க, அவர் வாயில இருந்து என்ன பண்ணுங்க, விரைவாய் எழுதுகிற எழுத்தானே வசனம் வந்துகிட்டே இருக்குது, அற்புதம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா கர்த்தர் செய்த அற்புதத்தை சொல்லுவதற்கு நான் என்ன செய்யறேன், நாவு தடை பண்ணிருச்சு. தேவனுடைய வல்லமைய சொல்ல வேண்டிய நானு, என் வாயில இருந்து கர்த்தருடைய அற்புதத்தை சொல்லப்பட வேண்டிய நானு அந்த அற்புதத்தை சொல்லக்கூடாதபடிக்கு இந்த உலகம், இந்த மாம்சம் என்ன பண்ணுங்க, தடை பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க நான் படிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர். என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர். இவ்வளவு தூரம் நான் மேன்மையா இருந்ததுக்கு காரணம் ஆண்டவர். தெலுங்கானால ஒரு அக்கா அவங்க சொன்னாங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கினேன், லோடு கட்டுறதுக்கு வீடை வித்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை அவங்களுக்கு அற்புதமா செஞ்சாரு. இன்னைக்கு அந்த வீடை விற்கிறதுக்காக, லோனை கட்டுறதுக்காக வீடை வித்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, வாடகை வீட்டுல என்ன பண்ணுங்க, ரொம்ப தரித்திரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்களால சீரணிக்கவே முடியாத இருந்த இடத்துல அந்த அந்த எண்ணமே இல்லாம போயிருச்சு அவங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இந்த நாவு இன்னைக்கு பல காரியங்களை, தவறுகளை பேசிக்கொண்டே இருக்கிறேன். பல வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, தேவையில்லாத காரியங்களை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இப்ப பேசுறோமா, கீழே இறங்கியும் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, எதையாவது குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிட்டு தான் கீழே இறங்கி போவோம். இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா, என் ஜன்மத்துல ஊறி போயிடுச்சு இல்லைங்க. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். நான் இல்ல அக்கா, நீங்க எல்லாம் சொன்னீங்க. நான் யார் என்றால் நான் இயேசு. நான் இயேசுவாய் இந்த பூமியில நான் கர்த்தர் வச்சிருக்கிற நான் அவருடைய சரீரமும் அவருடைய அவயங்களுமாய் இருக்கிறேன். அப்ப நான் அவருடைய அவயமாய் இருக்க வேண்டிய நானு என் அவயங்களை என்ன பண்ணுங்க, சத்துரு திருடித்தான். ஃபர்ஸ்ட் என்னை அம்பா சாத்தான் பயன்படுத்துறான். உங்க பிள்ளைகளை எத்தனை முறை அம்ப விட்டு கொண்டிருக்கிறீங்க, உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, நீ எல்லாம் எதுக்கு? பிள்ளைகள்
எத்தனை முறை உங்க அம்மாக்களை பார்த்து சொல்லியிருப்பீங்க, என்னை ஏன் பெத்த? பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை ஏன் பெத்த? எல்லாரும் நல்ல அழகா இருக்கிறாங்க, நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மாவை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருப்பீங்க. ஒரு வேலையை செய்ய சொன்னா நான் தான் இழுச்சவாய் குத்துறது, நான் தான் இலக்காரம், நான் தான் அப்படி சொல்லி நம்ம பெற்றோர்களை நம்ம காயப்படுத்துகிற பிள்ளைகள் இந்த இடத்துல உள்ள இருக்கிறீங்க. சங்கீதம் 52:2, சங்கீதம் 52:2, தேவனை தேடுகிற நீ யாராவது நல்லா சத்தமா வாசிக்கல, அவங்க வீட்டுக்காரோட சத்தம் போட்டு வந்திருப்பாங்களா இருக்குது. கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறார், கபடு செய்யும் நாவு, தீட்டப்பட்ட சவரக்கன் கத்தி. என்ன அழகுபடுத்த வேண்டிய சவரக்கன் கத்தி யாரையோ வெற்ற வார்த்தையினால கொல்ற. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை எப்படி கேட்பாரா? இல்ல, எப்படி கேட்பாராம்? கர்த்தர் எப்படி கேட்பாராம்? மல்கியா 3:18 வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அடுத்த மேல வசனத்தை வாசிங்க. என் சம்பவத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 16 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆமா, ஒருவரோடு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பேசிக் கொள்வாங்க, மாமியார் மருமகளும் பேசிக் கொள்வாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். நீங்க சண்டை அடிக்கிற நேரத்துல, கோபப்படுற நேரத்துல, பாத்திரம் போட்டு உடைக்கிற நேரத்துல, அப்படி பேசுகிற நேரத்துல வர்ற வார்த்தைகள் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எப்படி கேட்க மாட்டாராம், எப்படி கவனித்து கேட்பாராம். என் பிள்ளைகள் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவாரு, வேகமா என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்துல ஞாபக புஸ்தகத்துல எழுதுவாராம். ஹலோ ஹலோ, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபக புஸ்தகத்துல உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாராம். என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன பேசுற வார்த்தைகள் வருது, என்னென்ன வார்த்தைகள் என்ன உங்க அம்மாவை பேசுறீங்க, உங்க அப்பாவை பேசுறீங்க, உங்க வீட்டுக்காரரை பேசுறீங்க, மாமியாரை பேசுறீங்க, மருமகளை பேசுறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, எழுதிக்கிட்டே இருக்குமா. மேல போகும்போது இது என்ன எனக்கு அடையாளமா இருக்கும். ஏன் நம்மளை பயன்படுத்த முடியல? எனக்கு நிறைய வார்த்தைகள் வரும். முன்னாடிலாம் கிட்டத்தட்ட இந்த வசனத்தை நான் 2 மாசமா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 மாசமா என் வாயின் வார்த்தைகளில நான் எதை தவறாய் உபயோகிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக ஏன் என்னால பயன்பட முடியல, கர்த்தருடைய வல்லமைய என்னால ஏன் அதிகாரமாய் செயல்படுத்த முடியல அப்படின்னு என்ன செய்யற, பல நாள் இதை என்ன பண்ண ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறேன். என் வாய் சவரக்கன் கத்தியா இருக்கிறது. எத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை பிளேடு போட்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனை பேரை மன நோகடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பேருடைய வீட்டுல உங்க வாயில் வார்த்தைகள் உங்களை எத்தனை பேர்
வேற வார்த்தையினால காயப்படுத்தி இருப்பாங்க. அப்படியே உட்காருங்க, சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, இதனால அவங்க சொன்ன வார்த்தை இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு அறுத்துக்கிட்டே இருக்குது, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னை கலங்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் தேவை ஆண்டவரே. இந்த வாயில சின்ன வயசுல நிறைய நேரத்துல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆராதிச்ச நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதை நான் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன். தேவ மகிமையை பெற்றிருந்த நானு, தேவ பிரசன்ன சமூகம் என்னோடு வந்தது. ஆனா இன்னைக்கு என்னால தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து போக முடியல, என்னால தேவ மகிமையை உணர முடியல, என்னால தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு அற்புதம் செய்ய எனக்கு தடையா இருக்கிற, நடக்குமா நடக்காதா என்கிற குறைவோடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் யாரையோ ஒருவரை என்ன பண்ணுங்க காயப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்க நர்ஸா இருக்கிறீங்கல்ல, எத்தனை பேரை பிளேட் போட்டிருப்பீங்க? எத்தனை பேரை காயப்படுத்தி இருப்பீங்க? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார் ரொம்ப முடியாதவராங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி அப்படிதான் சொன்னாரு, நான் யார் முடியாம இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப சீப்பா எல்லாருக்கும் முன்பதாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு வச்சு முதல்ல ஹானர் பண்ணி அவங்களை நான் வெளியே அனுப்புவேன். அதுதான் தேவ சமூகம். அதுதான் அந்த அந்த நபர் போகும்போது மனசார நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சவரக்கன் கத்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விடுவாங்க பாருங்க வார்த்தை, வெளியில போடி உள்ளவாடி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? கேட்டா என்ன வந்து பிரஷர் பண்றாங்க. இல்லைங்க, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற பிரஷரோடவா. மூணாவது, நாலாவது 57:2 சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் 57:2 4 என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கு. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில். அப்படியே நீங்க படிக்கும் போதே அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், யார் யாருக்கு முன்னாடி எல்லாம் நிக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி எந்தெந்த சிங்கம்லாம் இருக்குது, எந்தெந்த புலிலாம் இருக்குது, எந்தெந்த கரடிலாம் இருக்குது. வாசிங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீய இருக்கிற மனுபுத்திரருக்குள்ளே, தீய வார்த்தையினால தீய இருக்கிற மனுபுத்திரருக்கு முன்பதாக கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவன் நாவு கருக்கான பட்டயம். நாலாவது அவயம் என்னது? பட்டயம். நான் செத்தாதான் நீ நல்லா இருப்ப. என்ன, நான் செத்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, நான் செத்து போயிருவேன், நான் இருக்கவே மாட்டேன். இப்படி பல சொன்னப்பட்டவர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். பல நேரத்துல நம்ம வாயின் வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? நான் உயிரோடலாம் இருக்க மாட்டேன், சீக்கிரம் செத்து போயிடுவேன், நான் இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன், இருக்கவே மாட்டேன். அப்படியே இருக்கிறோம். இதாங்க கத்தி, இதான் பட்டயம். நான் செத்தாதான் நீ நல்லா இருப்ப, நீயும் பிள்ளையும் நல்லா இருப்பீங்க. மருமகளை பார்த்து சொல்லுவாங்க மாமியார், இல்லைனாக்கா மாமியார் பார்த்து மருமகள் சொல்லுவாங்க. வீட்டுக்கார பார்த்து என்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், உன்னை கல்யாணம் கட்ட நாள்ல இருந்து எவ்வளவுதான் நிம்மதியா இருக்கிறேன், நான் செத்தாதான்டா நல்லா இருப்பேன். போலாம்ல? இன்னைக்கு இப்படிதாங்க நம்ம வார்த்தை, வாயின் வார்த்தையில இப்படிதாங்க சிக்கி கொண்டு கிடக்கிறோம். வாயின் வார்த்தையில என்ன பண்ணுங்க, மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க மனைவி எவ்வளவுலாம் காயப்படுத்திருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி எவ்வளவுலாம் காயப்படுத்துற வார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க. உங்க மனைவிகளை எவ்வளோ என்ன பண்ணுங்க வலி உண்டாக்குகிற வார்த்தைகளை, எவ்வளவு வேதனை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசிருப்பீங்க. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. உங்க கணவனார, உங்க பிள்ளைகளை எவ்வளவு வாயின் வார்த்தையினால என்ன பண்ணுங்க துக்கப்படுத்திருப்பீங்க. பட்டயத்தினால வார்த்தையினால என்ன பண்ணுங்க கொண்டிருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சி அப்படின்னா ஆண்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆண்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, சி நீ தான் எதுக்கு பேசுற, வாய் மூடு அப்படின்னாலே அவ்வளவுதான், செத்தாங்க. அதான் கருக்கான பட்டயம்.
கருக்குள்ள பட்டயம் அதுதான். இந்த வாயின் வார்த்தையினால நம்மள என்ன பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்துல சாட்சியா இருக்க வேண்டிய நானு சாட்சி இல்லாம ஜபத்துல என்ன பண்ணுங்க, தோத்து போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா இன்னொரு 5 நிமிஷம். சங்கீதம் 5:9. அவர்கள் வாயில் பாஸ்டர் கேட்பாரு, ஏன் லேட்டு? அதே சொன்ன அதே ஏன் லேட்டு, ஏன் வரல அப்படின்னாக்கா நம்ம சொல்ற ஒரு பழமொழி இருக்கும். அதையும் கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க, ஆண்டவர் ரெடியா இருக்க மாட்டாரு. ஏன் லேட்டு? வாயில சொல்லுங்க உண்மை இல்ல. வாயில உண்மை இல்லைன்னா வாழ்க்கையில் உண்மை இல்லை. வாழ்க்கையில உண்மை இல்ல, சாட்சியே இல்ல. அவருடைய வாயில உண்மை இல்ல. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. அவர்கள் உள்ள ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டுட்டா சிலருக்கெல்லாம் கோபம் வந்துடும். ஏன் லேட்டா வரக்கூடாதா? ஏன் லேட்டா வரக்கூடாதா? லேட்டா வந்தா என்னப்பா? லேட்டா வந்தா ஆண்டவர் வாசல்லே உட்கார்ந்திருப்பார். ஏன் லேட்டு? ஏன் லேட்டா வந்தா என்னப்பா அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்பீங்களா? அவங்க ஆண்டவர் சொல்வார், வாயில உண்மை இல்ல, உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவங்க லேட்டா வர்றவங்க, உண்மை இல்லாத பேசுறவங்க, அவங்க ஏருக்கு மாறா நடக்கிறவங்க, அவங்க வாய் எப்படி இருக்குதாமா? பிரேத குழி. கம்ம 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 கம்மன்னு பிரியாணி வாசல் வருமா? அப்படியே திறந்து பார்த்த உடனே எல்லாத்தையும் சுத்தி நிக்க வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி இருக்கும்? எனக்கு அனுபவம் இல்லைங்க. அப்படியா? ஒரு பிரேதத்தை திறந்துட்டாங்க, ஒரு 15-20 நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு. எப்படி இருக்கும்? பக்கத்துல நின்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து, ஐயோ என் தாத்தா என் பாட்டி எப்படி என்னடி வளர்த்தடி, எப்படி என்ன பார்த்துக்கிட்டடி, எப்படி என்ன தாளாட்டி சோறுட்டி பாலூட்டி நெய் ஊட்டி என்ன வளர்த்த பாட்டியே இப்படி கிடக்குறியே, அப்படியா உட்கார்ந்து இருப்போம். எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்களா? நம்ம வாய் அப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. 143:1 சங்கீதம் 143:1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். 40:11 வாசிங்க. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்கிற பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். 40 எந்த வசனம் வாசிங்க? 11. மூணாவது வசனம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல நாவை கூர்மையாக்குறாங்க. ஏன் கூர்மையாக்குறாங்க? அது அவ்வளோ வேகமாய் குத்துவதற்காக, வாயின் வார்த்தையினால காயப்படுத்துவதற்காக, வாயின் வார்த்தையினால என்ன பண்ணாங்க, வேதனைப்படுத்துவதற்காக. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்றாங்க. உதடுகளின் கீழே பாம்புக்கு ஒப்பான விஷம் இருக்குது.
என் வாயை திறந்தனா என்ன பண்ணுங்க, பலரை சாகடிக்காம விட மாட்டேன். நான் யாரு? நான் யாரு? இயேசு. நான் யாரு? இயேசு. நான் என்ன பண்ணுங்க, பலரை காயப்படுத்தாம, வெட்டாம, கிழிக்காம, வேதனைப்படுத்தாம கீழே உள்ள வரவே மாட்டேன். நான் அற்புதம் செய்யப்பட வேண்டிய நான், என்னை கொண்டு அதிசயங்கள் நடக்கப்பட வேண்டிய நான், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நான், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நான், கர்த்தருடைய நாமம் எனக்குள்ள இருந்து பிரஸ்தாபப்பட வேண்டிய நான். அதனாலதான் இன்னைக்கு நாம பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, அற்புதம் நடக்கல. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பேர் கிறிஸ்தவர்கள், சண்டே கிறிஸ்தவர்கள், வெறுமையா உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிற யாருன்னு பேர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்காக அல்ல, நீங்களும் நானும் இயேசுவாய் இந்த பட்டணத்தை சுதந்தரிக்கிறவர்களாக, நான் அவருடைய சரீரமும் அவருடைய அவயங்களுமாய் நான் இருக்கிறேன். நான் ஒரு ஆமென் சொல்லாமே. நான் அப்படி இருக்கும்போது நான் எல்லா நபர்களோடும் என்ன பண்ணுங்க, சாந்தமும் அமைதலுடைய வாழ்க்கை இருக்கும், சாட்சியோடு இருக்கும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கும். எல்லாம் எந்திரிச்சிக்கலாம். முழங்கால் படி இல்லாமா? எல்லாரும் முழங்கால் படி இல்லாமா? அப்படி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க தயவு செய்து நின்னுக்குங்க. யாரும் உட்காரக்கூடாது, யாரும் உட்காரக்கூடாது. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. அவருடைய சமூகம் என்னோட கூட வர வேண்டிய இடத்துல, அவருடைய மகிமை என்னோட கூட இருந்து வர வேண்டிய இடத்துல, அவருடைய மகிமை என்னோட கூட ஏன் வரல? அவங்க மகிமை என்னோட ஏன் கடந்து வரல? அவருடைய பிரசன்னம் ஏன் என் கூட கடந்து வரல? அவருடைய சரீரமா இருக்கிற நானு, அவருடைய சரீரத்தினுடைய அவயங்களா இருக்கிற நானு, அவருடைய சரீரத்தினுடைய அவயத்தின் மேன்மையா இருக்க வேண்டிய, எலும்பிலும் எலும்பில், மாம்சத்திலும் மாம்சமா இருக்க வேண்டிய நானு, என் வாயின் வார்த்தையில எத்தனை பேரை காயப்படுத்திருக்கிறீங்க? உங்களை நீங்களே எவ்வளவு காயத்துக்குள்ளாக்கி இருக்கிறீங்க? உங்களை நீங்க எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கிறீங்க? முதல்ல உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. வந்திருக்கிற எல்லாரும் தயவு செய்து, இது ஏதோ வந்தோம் செய்தி கேட்கறதுக்காக வந்தோம் இல்ல, உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காயப்படுத்திருக்கிறீங்க, உங்களை நீங்க எவ்வளவு அற்பமா நினைச்சிருக்கிறீங்க, உங்களை நீங்க எவ்வளவு மட்டமா நினைச்சிருக்கிறீங்க. இந்த சரீரத்துல அவருடைய ரத்தம் இருக்கிறது, உங்க சரீரத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, உங்க சரீரத்துல அவருடைய வார்த்தை இருக்கிறது, உங்க சரீரத்துல அவருடைய வல்லமை இருக்கிறது, உங்க சரீரத்துல அவருடைய மகிமை இருக்கிறது. நீங்க அவருடைய மனவாட்டியா இருக்க வேண்டிய நீங்க அவருடைய வார்த்தையினால எவ்வளவு உங்களை நீங்களே காயப்படுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பு சகோதர சகோதரி, ஐயா, அம்மா, அக்கா, எல்லாருக்காக நான் சொல்றேன். நானு நீங்க எத்தனை பேருக்கு வார்த்தையை சொல்லி நீங்க விடுதலை அடைய செஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்க வார்த்தையினால சமாதானம் உண்டாகி இருக்கிறது? எத்தனை பேருக்கு நீங்க விடுதலை தந்து நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஆனா பல நேரத்துல உங்களை நீங்களே காயப்படுத்தி இருக்கிறீங்களே. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டிய இடத்துல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல, ஆண்டவரே பல நேரத்துல ஆண்டவரே உலகத்தின் வார்த்தைகளை ஆண்டவரே விரைவாய் எழுதுகிற எழுத்தாணியை போல ஆண்டவரே பல துக்கமான காரியங்களை பேசிக்கொண்டு என் வாழ்க்கையில ஆண்டவரே கலக்கத்தோட நான் நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் வாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆண்டவரே அநேகரை குத்தி கிழிக்குகிற வார்த்தையாய் கடந்து போகிறது. அநேகரை உயிரடைய பண்ண வேண்டிய வார்த்தைகள் எனக்குள்ள அநேகரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அநேகரை துக்கப்படுத்தப்படுகிற வார்த்தைகள் எனக்குள்ள கடந்து வருகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய ஆண்டவரே சரீரத்திலும் எல்லாருடைய நாவிலும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமை இப்போது இறங்கி வருவதாக. வாயின் வார்த்தையில சவரக்கன் கத்தியை போல ஆண்டவரே அநேகரை காயப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு யாரெல்லாம் காயப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அது பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆண்டவரே தீட்டப்பட்ட சவரக்கன் கத்தியை போல யாரெல்லாம் பலவீனப்படுத்தி இருக்கிறார்களோ ஆண்டவரே
இனிமே அப்படிப்பட்ட சுவாபங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தீட்டப்பட்ட ஆண்டவரே கருக்கான பட்டயத்தை போல அநேகரை காயப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே யாரையெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களோ இனிமே அப்படிப்பட்ட வேதனையான வார்த்தைகள் இராதபடிக்கு ஆண்டவரே உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆண்டவரே தேவனுக்கும் ஆண்டவரே உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சாட்சியாக ஆண்டவரே உங்க பிள்ளைகளை அடையாளப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூக பிள்ளைகளோடு கடந்து செல்வதாக, உங்க மகிமை கடந்து செல்வதாக. ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சித்தவண்ணமாகவே எல்லாரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்மை நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிக்கு உற்பத்தி பிறந்தார். கொத்துப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுதினார். பணமனுக்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபாட்டை வீட்டிருக்கிறார். அவரிலிருந்து உயிர்த்தவரையும் மரித்தவரையும் நியாயப்படுவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 224வது பாடலை தாசரே இத்தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக இந்த பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். மகள் ஜெர்லின் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார். Oh
சபைக்கான அறிவிப்பை செயலாளர்கள் அறிவிப்பார்கள். தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு